சில வருடங்களுக்கு முன்பு. டீச்சடி கருவாய் மாதிரி உக்காந்துருக்கிறானே இவ பேர் தான் சாத்தப்பன். சுருக்கமா எல்லாரும் சாத்துன்னு கூப்பிடுவாங்க. அவன் பேருக்கு தானா மாதிரியே எல்லாரும் சாத்த உதவ வாங்கிக்குவான். எங்கெல்லாம் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுவான். ஆனால் பாவமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் ஒரு கம்பெனியில் கூட இவன் செலக்ட் ஆகுதே இல்லை. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இவனை தான். என்ன ஒரு விகாரமான போஸ்ட் கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? இவன் பேர் தான் கோபாலகிருஷ்ணன் சின்னசாமி. ஆனால் எல்லாரும் சுருக்கி சைல்டு சின்னான்னு கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக தூக்கம் இருக்கும். ஆனால் இவனோட வேலையே தூக்கம் ஒன்று தான். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் கொண்டு இருக்கிறான். ஸ்டைலாக உட்காந்துருக்கிறான் பாருங்க. இவன் தான் நம்ம பார்க்க போகிற அடுத்த கேரக்டரு. இவன் முழு பேர் கலிய பெருமாள். ஆனால் பசங்க எல்லாரும் இவனை வந்து கேல்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. மொக்கை போடுறதுக்கும் பல்ப் வாங்குறதுக்கும் இவனை மிஞ்சான் ஆளே இல்லை. இப்போ நம்ம பார்க்க இந்த 3 பேரை பற்றிய கதை தான். இப்போ 3 பேர் சேர்ந்து என்ன நடக்குது பாருங்க. கடைசி செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இன்னும் நம்ம இருக்க போகிறது கொஞ்சம் மாசம் தான். கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனியும் வந்த பாடு இல்லை. ஃபியூச்சர் நினைச்சாலுமே பயமா இருக்குடா. என்ன செய்வோம்னு தெரியல. படிப்பு பற்றியே பேசிட்டு இருக்க மாட்டேன். ஜாலியாக வேறு ஏதாவது பேசலாமே. எக்ஸாமினேஷனு, மார்க் ஷீட்டு, செமஸ்டரு, அரியரு இதெல்லாம் நினச்சாலுமே பயமாக இருக்குதா. திருப்பி ஏன் முன்னாடி சொன்னாங்க புரியுதா? இருக்க போது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இருக்கிற வரைக்கும் சமயத்தில் என்ஜாய் பண்ணிட்டு போய் சேர வேண்டியதான். கடைசியாக சொல்லி அரியர் அதானே அவன் கரெக்டாக பண்ணுவோம். சேர்ந்துடா. எக்ஸாம் டைம் டேபிள் போட்டாங்கடா. நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாங்கடா. டேய், எக்ஸாம் டைம் டேபிள் தான்டா போட்டிருக்கிறாங்க. கூட இருக்கிறவன் மண்டைய போட்டா மாதிரி கூப்பிடுற. பயந்த போயிட்டேன்டா. சரி மச்சான் இருப்பானே எங்க போனா தெரியல. எங்கேயாச்சும் பொறுக்க போயிருக்கோம். கிளாஸ் ரூம்லயே பையன் தூங்குவான். இந்த மணி 7:30 மணி ஆகுது. எங்க போயிருப்பான்? சரி எப்ப எக்ஸாம் டேட்டு? இன்னும் 1 வாரம் தான்டா இருக்குது. இன்னும் 1 வாரம் இருக்குது. 7 days. புரியுதா? அதெல்லாம் கடைசி நேரத்துல படிச்சுக்கலாம். கடைசி டைம்ல படிச்சா ஜஸ்ட் பாஸ் ஆகலாம்டா. அதுல என்னடா வேல்யூ இருக்கு? நான் பாஸ் ஆகுறதே வந்து ஒரு பெரிய வேல்யூ தான்டா. புரியுதா? அதெல்லாம் பாத்துக்கலாம். ஜாலியா இருக்கு. நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்ப நீ பாத்துக்கடா. தம்பிக்கு எக்ஸாம் ஃபியர் தானே. கடைசி நேரத்துல படிச்சா கர்மாந்திரம் படிச்ச எக்ஸாம் ஃபியர் தன்னால ஓடி போயிட போகுது. இதுக்கு போட்டுக்கிட்டு போங்க தம்பி போங்க. போய் என்ஜாய் பண்ற வேலை பாருங்க. நீ கேட்டுக்கிட்டு போய் எப்போதுமே உனக்கு விளையாட்டு தான். நான் கிளம்புறேன். அப்ப எக்ஸாம் டைம்ல சந்திப்போமா? தூக்கத்தை வர எடுத்து விட்டான். என்னடா செய்யுது? அட்லீஸ்ட் மச்சானாவது கொஞ்சம் கம்பெனி கொடுப்பான். அவனும் இல்லை. என்ன பண்ணலாம்? எஸ், ப்ரௌசிங். ஓகே சரி, ப்ரௌசிங் என்ன பண்ணலாம்? எஸ், ஃபேஸ்புக். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கண்ணை கட்டி காட்டுறா சாமி. எங்கடா போயிட்டு வந்த? இன்னைக்கு மண்டேடா. மண்டே மச்சான்டே. அதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு மச்சான். உனக்கு தேவையில்லாத மச்சான். அதை விடு. எங்கேயோ போய் பொறுக்கிட்டு வந்து என்ன சொல்லிருக்காரு. அதெல்லாம் அப்படித்தான். பாத்ரூம் போனா சொல்ல வாங்குற அந்த ஆய் இல்லடா. பொண்ணு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆமா. டேய் இப்படா நம்ம எப்பவுமே நம்ம தானே பொண்ணு ஃப்ரெண்ட் கோஸ் கொடுப்போம். இந்த வாட்டிலாம் மாறி வந்து இது அடப்பாய். இல்ல எனக்கு அதான் மச்சான். நம்மளுக்கு நம்பர் எஸ் நம்பர். சரி வாங்கிருப்போம். டேய் அடுத்தது என்னடா அனுப்புவான்? அடுத்தது நீங்க என்ன பண்றீங்களா அனுப்புவோம். அது இப்பதான் இங்கிலீஷ்ல அனுப்பிச்சது. நீங்க என்ன பண்றது இங்கிலீஷ்ல? நான் வந்துச்சு. அந்த ஒரு ப்ரொஃபசர் சொல்லி தந்தாரு. அப்ப யூ வாட் டு டு சொல்லி கொடுத்தாரு. யூ வாட் டு டு அறிவு கேட்டவனா? ஓயமே ஒன்ட்ட போய் கேட்டவனாரு. ப்ரொஃபசர் சொல்றாருங்க. ஆமா, யூ வாட் டு நாட் டு. அதான் யூ வாட் டு டு தான். டு நாட் டு. சரி உனக்கு வேணா எனக்கு வேணா. நம்ம லால் லபுதாஸ் டே கேப்போம். சரி கேளுங்க. சீக்கிரம். சரி நான் கேப்போம். லால் லபுதாஸ். நான் இவ்வளவு தட்டா பத்தி எடுத்து தூங்கிட்டாங்க. டேய் அங்கே தூங்கிட்டா போறாங்க. ஏன் சத்தமே காணோம்? என்னடா அர்ஜென்ட் எனக்கு அர்ஜென்ட் தான்டா. போயிட்டு முடிச்சிட்டு தானடா வர முடியும் வெளியே. அந்த அர்ஜென்ட் சொல்ல. ஐயோ நீ எங்கடா இருக்க? கக்கூசுக்கு தட்டி கக்கூசுல தானடா இருப்பாங்க. என்னடா கேள்வி இது?
நான் அந்த கேள்வி கேட்கலப்பா. சாட்டிங் நான் பண்ணிருக்கோம். அதுக்கு நான் போய் நீ எங்க இருக்க இங்கிலீஷ் என்னன்னு கேட்கலாம் வந்த. அத முன்னாடியே கேட்டு தொலை வேண்டியதானே. வாட் ஆர் யூ டூயிங்? போடு. ஓகே ஓகே. நீ அங்கேயே பொறுமையா இருந்து முடிச்சிட்டு நைட்டு கூட வா. நான் ஒண்ணே கேட்க மாட்டேன். பாய். அவன் ஏதாவது செஞ்சுட்டு போத்தானே. வாடா. எவரா? வாட் ஆர் யூ டூயிங் மச்சான்? போடு மச்சான். குத்துக்கண்டா. மெசேஜ் பாரு மெசேஜ்டா. அவசரப்படாத, நம்ம பார்க்கலாம். காலேஜ் பொண்ணாண்டா. டேய் காலேஜ் பொண்ணாண்டா டேய். டேய் மச்சான், என்னடா இப்ப செய்யுது? பேசாம அவளோட நம்பர் கேளா. டேய் இப்ப தாண்டா பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள நம்பர் கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்கடா. அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கடா. நம்ம பொண்ணுங்களாம் அட்வான்ஸா போறாங்க. நம்ம தான் பின்தங்கி இருக்கோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் எப்படி அப்கிரேட் பண்ணி முன்னாடி போறோமோ அதே மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி போறோம். புரியுதா உனக்கு? எதுவும் நீ சொல்ற, நானும் செய்யறேன். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணி. சேச்சா பண்ணுடா. சரி, அதான்டா ரொம்ப பயமா இருக்குது. என்ன நம்பி பண்ணுடா. எது இருந்தாலும் கொடுத்துருக்கேன்டா. ஏன் மச்சான், என்ன இப்ப அதுக்குள்ள சட்டை மாத்திட்டு வந்துட்டேன்? அவன் கேர்ள் ஃப்ரெண்டே மாத்திர சட்டையை மாத்திரதா கஷ்டம். நீ போன் பண்ற அவன் ஆளுக்கு என்ன நடக்கும் பாப்போம். ஃபோன் பண்ணலாம். நான் போன் பண்றா. நாம இருக்க பயமே. அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. சோ இன்சல்ட் பண்ணிட்டானே. நம்ம அவரோட ப்ரொஃபைல் போட்டோ ஏதாவது போட்டோ பார்த்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு உதவும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா கேரியர் பண்ணோட கட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இருந்தா மூவ் பண்ண சொல்றேன், இல்லைன்னா வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். ஓகே சீக்கிரம் பார்ப்போம். வா உள்ள போ. போய் போட்டோல கிளிக் பண்ணு. மச்சான், உங்க சிஸ்டர் அப்படி பார்க்க கூடாது. கண்டினியூ கேரி ஆன். ஃபோன் பண்றேனாப்பா? ஷுவர் பண்ணு. என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலாம்ல. சேச்சே ஹலோ, தீபா தானேங்க? ஆமாங்க, இப்போ தானேங்க நம்ம எஃபியில் சேட் பண்ணோம். ஆமாங்க, நான் தாங்க இருக்கேன். நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ காலேஜ் ஹாஸ்டல்லையாங்க? எந்த காலேஜுங்க? பாரதாசன் காலேஜ். ஓ, பாரதாசன் காலேஜ் மொக்கையாக இருக்குமா? அதே மாதிரி நீங்களும் மொக்கையாக இருக்க மாட்டீங்கல்ல? இல்லைங்க, தெரியாதானமா ஒரு வாய் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கிடைச்ச மிஸ்யூஸ் பண்ணுறீங்க பார்க்குறேன். மன்னிச்சிடுங்க. சரிங்க, நம்ம எப்போங்க மீட் பண்ணலாம்? நான் ரொம்ப ஈகராக இருக்கிறேங்க. எது? அடுத்த மாதம் 24ஆம் தேதியா? அடுத்த மாதம் 24? இல்லைங்க, இங்கே ஒரு தெருநாய் செத்து போச்சுங்க. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேங்க இப்பயே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படியா? அடுத்த மாதம் தான் 24ஆம் தேதி தான் எக்ஸாம் முடியுமா? சரிங்க, அது வரைக்கும் நம்ம சேட்டிங் நான் பண்ணோம் இல்லைங்க. சேட்டிங் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, நான் செய்கிறேங்க. ஓகே, வச்சிடுறேங்க. லவ்ல விழுந்துட்டேன். இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா? இன்னைக்கு சாட்டர்டேவும் கிடையாது, சண்டேவும் கிடையாது. சண்டே தான் ஃப்ரீயா லுங்கியோட இருப்பேன். இன்னைக்கு மண்டேவும் மச்சண்டேவும் கிடையாது. என்ன டேடா இன்னைக்கு? டேய், இன்னைக்கு வந்து 24ஆம் தேதிடா. 24th. 24th. உன் ஆளை பார்க்க போறா? எப்போ பார்க்க போற? நான் இப்பதான் நான் கிளம்ப போறேன். ஓ, நீ ஒன்னா போறா? நீ ரெண்டுக்கா வரணும். பாத்ரூமாடா போறேன் நானு. யார பார்க்க போறேன்னா நீ எமோஷனல் சந்தோஷத்துல டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. எனக்கு தான் சந்தோஷம் இருக்கும். நீ பார்க்க மச்சான் பார்க்க போறது எனக்கு சந்தோஷமா இருக்காது. உன் பார்க்க போறது. நீ ஒன்னா போறவங்க நீங்க ரெண்டா வரணும். 2 பேரா. சரிடா,
நான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் போயிட்டு நல்ல விதமா ஒன்னு நான் வாழ்த்துறேன், சரியா? நீ போயிட்டு நல்ல விதமா வருவா. ஓகே, போயிட்டா. ஓகே. ஐயோ, நான் போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. நீனும் கொஞ்சம் வந்தனாக்கா எனக்கு ஒரு மாரல் சயின்ஸா இருக்கும்டா. மாடல் சைஸ் என்ன லெசன் எடுக்க போறேன். ஒரு பதட்டம்டா, ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்டா. எதுவுமே மொக்க போட்ட பொண்ணு தான்டா, திருப்பி போய் மொக்க தானே போட போறாரு கிட்ட. நம்ம போய் சந்தோஷமா பேசுறோம். மொக்க வாங்க போறணும். நீ என் கூட வந்தாக்கா நல்லா இருக்கும்டா. எல்லாத்துக்கும் உன்னை விட்டு நான் செஞ்சிருக்கேன்னா. சரி விட, ரொம்ப கேக்குறா, போலாம். டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரமாடா. வந்துட்டேன்டா, ஏறிட்டேன்டா. சனியை பிடிச்ச பைக் எதுக்கு நின்றுனே தெரியலடா. பெட்ரோல்லாம் போட்டிருக்கியாடா? போட்டுருக்கிறேன்டா. எந்த நேரத்துல நிக்கணும், இந்த வண்டி விவசாயே கிடையாது. பேசாம உன் ஆளுக்கு போன் பண்ணி சொல்லு, அவன் எங்கேயா வெயிட் பண்ணிட்டு இருக்க போறா. கரெக்டா சொன்னடா. இதுதான்டா கூட ஒரு நண்பன் இருக்கணும்னு சொல்லிட்டு. டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த முன்னாடியே வச்சிருக்கிறேன் பத்தியா, இப்போ கால் பண்ணேன். கர்மாந்தனம் பிடிச்சது பேலன்ஸ் இல்லைன்னு சொல்றா. என்ன நேத்து தானே பேலன்ஸ் போட்டேன், என் போன்ல பேலன்ஸ் இருக்கும், பண்ணு. ரொம்ப நன்றிடா, இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் எனக்கு நன்றி. ரிங்கு போதுறா. ரவிதான் நினைக்கிறேன். ரவியா, நான் தானே பேசுகிறேன். ஏதோ யூடியூப் ஃபேஸ்புக் போய் பிடிச்சோங்க. நான் சாப்பிட்டு நேரம் முடிஞ்சிச்சு, வேற ஆளுக்கு ப்ரைட் போடுறேன். ஏய் போடா. மச்சானுக்கு ஜாம்பர் ஆப் டன்னடா டன்னடா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கான், கடுப்பேத்தாத. பாரு, இந்த போன் கூட வரலாதான சொல்லுது. லால் டக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணேன்னு கேப்போம். ஹலோ, சொல்றேன் லால் தாஸ். அப்படியா? எப்ப? ஓகேடா, சொல்லிடுறேன்டா. சரிடா, ஓகேடா. டேய் என்னடா ஆச்சு? நம்ம செமஸ்டர் எக்ஸாம் வச்சுலடா. ஆமாடா. அது நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா. டேய் நாடா? நீ பாஸ் ஆயிட்டடா. பாஸ் ஆயிட்டேனாடா நானு? அப்படின்னு சொல்ல நினைக்காதடா, நீ நான் ஃபெயில் தான்டா. அது என்னடா புதுசு? எப்பயுமே நடக்கிறது தானடா. இதுல புதுசு இருக்குதா? நமக்கு என்ன சொல்ற காட்டு படிச்சிருக்கோம். அப்படி என்னடா? காலேஜ் ஹிஸ்டரியில இடம் பிடிக்காத அளவுக்கு அதிக அறிய வச்ச மாணவன் நீனும் நானும் தான். கேள, நான் எவ்வளவு அறியறேன். சரி, நீ கேட்கற மூட்ல நான் சொல்ற மூட்ல இருக்கேன். நான் 18, நீ 17. ஓகே, தட்ஸ் ஆல். ஏய், என்ன திமிரா நீ? என்னோட அரியர் கம்மியா இருக்குன்னு ஹலோ, ஆமாங்க, சாத்தகுமார் பேசுறேன். அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவி நான் மறக்கவே முடியாது சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேய், விஷயம் தெரியுமாடா? என்னோட ரெஸ்யூம் வந்து நான் பிரின்சிபல் வந்து அவர் தெரிஞ்ச கம்பெனிக்கு ஒன்று டெல்லியில் இருக்குது, அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரா. என்ன நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க பார்த்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக. நாளைக்கு போகிறேன்டா நான். கங்காஸ்டா, நல்லபடியா போயிட்டா. கங்கராஸ்ரா, நீனா சந்தோஷமா இருடா. தேங்க்ஸ்ரா. எங்க வாழ்க்கை தான் செஞ்சு போச்சு, ஏன் சந்தோஷமா இருக்கா? அதெல்லாம் நான் பேச சொன்னேன், படிக்கிற டைம் ஒழுங்காக படிங்கடா. நீங்கள் தான் கேட்காம பலட்டத்தனமாக இருந்துட்டாங்கடா. இனிமேட்டாச்சும் அதையெல்லாம் கிளியர் பண்ணி ஒழுங்காக லைஃப்பில் முன்னேற வழியை பாருங்கடா. லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணாம்டா. ஏன்னா 1000 டைம் ஃபெயில் ஆகணும் தான்டா எடிசன். அவரோட சேஞ்ச் தான் நம்ம இப்போ எல்லாம் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கணும். சாதாரணமாக பெட்ரோல் போட்டுட்டு இருந்தது தான் அம்பானி. அவரோட சேஞ்ச் தான் இந்தியாவே திரும்பி பார்க்குது. தோனியோட கேப்டன்ஷிப் சேஞ்ச் தான் 27 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு கப் அடித்தோம். அதனால நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆகுங்கன்னு நம்பிக்கையில் நான் போகிறேன்டா. ஆல் த பெஸ்டா. வாடாங்க, உட்காந்து தொல்லடா. நம்ம இனிமேட்டாவது நல்ல விதமாக புத்தி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ்ந்து காட்டணும்டா, புரியுதா? இத்தனை நாள் வரைக்கும் வெட்டி முண்டை மீனா போன தண்டமாக இருந்தோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுடா. நம்ம நல்ல விதமாக அரியர்ஸ் கிளியர் பண்ணி நல்ல விதமாக ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்டா, புரியுதா? வாழ்ந்து காட்டுவோம்டா. இனிமேட்டு இந்த ஃபோன்லாம் விட்டு கடாசுவோம். இந்த போனே தேவையில்லடா. எப்படியாவது அரியரை கிளியர் பண்ணுவோம்டா. எப்படிதான் படிச்சானோ எடுத்த 5 நிமிஷத்துல தூக்கம் சொருகுதுடா. எனக்கும் சொருகுதுடா. எப்படிதான் தாஸ் படிச்சானோ, நம்ம எப்படியாவது படிச்சு அரியரை கிளியர் பண்ணணும். ஆமாடா, கண்டிப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு.
பெஸ்ட். தளபதி தான் பெஸ்ட். தல தான் பெஸ்ட். ஏய் தளபதி தான்டா பெஸ்ட். ஏய் வீரம் படத்தை பார்த்துட்டு வந்து பேசுறா டேய். ஏய் என்ன ஜிலா படத்தை பார்த்துட்டு வந்து பேசுறா? வீரமோட மாஸ்டரா இது. ஏய் அவன் என் கால் தூசுறா. ஏய் என்ன தூங்குற? அடிச்சிடும்டா. ஏய் என்ன அடிச்சிட போற? ஓடி போயிடு. பாப்போமா? பாப்பமா? பாப்போம்டா. நிறுத்துங்கப்பா, ஏன்பா சண்டை போடுறீங்க? பட நடிகர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க அடிச்சுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமா இல்லை, புரியுதா? உங்களுடைய வேலை என்னவோ அதை பாருங்க. நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் உதாரணமா சுத்திட்டு இருந்தேன். இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே என்னோட நண்பர் தான், புரியுதா? யாருக்கு நம்ம உண்மையான ஹீரோ, தான் குடும்பத்தை எப்படி கஷ்டப்பட்டாவது காப்பாத்துறான் பாரு, அவன் தான் உண்மையான ஹீரோ. ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்கிறாங்க, புரியுதா? வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம சாதிச்சு காட்டுவோம்னு சொல்லி உறுதிமொழி எழுதுறாங்க. டீனேஜ் வயசுல மேரேஜ் ஆசை வந்துச்சுன்னா காலேஜ் லைஃப் ட்ரைனேஜா மாறிடும். இது எல்லாரும் புரிஞ்சுங்க, நல்ல விதமா நடந்துங்க.